முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சினாய் தீபகற்பத்தில் லட்சத்திற்கும் மேற்பட்ட படைகளை குவிக்கும் எகிப்து. காசா மக்களை வெளியேற்றினால் போர் மூளும் என்று எச்சரிக்கை. சவுதி அரேபியாவுடன் கைகோர்க்க தயார். ஹிஸ்புல்லா வெளிப்படையாக அறிவிப்பு. மத்திய கிழக்கில் முடிவுக்கு வரும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதிக்கம். விரைவில் ஏமனில் இஸ்ரேல் கொடி பறக்கும் என்று ஆக்கிரமிப்பு அமைச்சர் மிரட்டல். வெளிநாட்டு கொடியை பயன்படுத்தி தப்பி ஓடும் உங்கள் கப்பல்களில் முதலில் இஸ்ரேல் கொடியை பறக்க விடுங்கள் என்று ஹவுதிக்கள் பதிலடி. ஹமாஸின் உறுப்பினரின் எண்ணிக்கையில் ஒருவர் கூட குறையவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே பலத்தில் உள்ளது ஹமாஸ். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இஸ்ரேல் ஊடகத்திற்கு பேட்டி. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக போர்ச்சுகல் அறிவிப்பு. சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்தப்படும் இஸ்ரேல் அமெரிக்கா. யூரோவிஷன் சர்வதேச போட்டியில் இஸ்ரேல் பங்கேற்க கூடாது. அப்படி பங்கேற்றால் தாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று போலந்து அதிரடி அறிவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் எல்லையில் எகிப்து தனது பலத்தை இரட்டிப்பாக்கியுள்ளதால் கடும் போர் பதற்றம் வெடித்துள்ளது. காசா சிட்டி மீதான போரை ஆக்கிரமிப்பு படைகள் தீவிரப்படுத்தி வருவதால் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக கால்நடையாக வெளியேறி வருகின்றனர். அவர்களை ரஃபா வழியாக எகிப்தின் சினாய் தீபகற்பத்திற்கு வெளியேற்ற இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தெரிகின்றது. இந்நிலையில் இஸ்ரேல் எகிப்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சினாய் தீபகற்ப பகுதியில் எகிப்து குறைவான படைகளையே குவிக்க வேண்டும், கனரக ஆயுதங்கள், போர் தளவாடங்களை கொண்டு வரக்கூடாது போன்ற சரத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையில் காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் முடிவு இன சுத்திகரிப்பு என்று கூறி அது சிவப்பு கோடாகவும் போர் அறிவிப்பாகவும் கருதப்படும் என்று எகிப்து தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றது. அதனையும் மீறி தற்போது இஸ்ரேல் காசா மக்களை வெளியேற்ற முடிவு செய்திருப்பதாக தெரிகின்றது. இந்த நிலையில் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. எகிப்து சினாயில் உள்ள தனது படைகளின் வலிமையை இரட்டிப்பாக்க தொடங்கியுள்ளது. போர் விமானங்கள், கனரக போர் தளவாடங்கள் நகர்த்தப்பட்டு வருவதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனவே சமாதானம் ஏற்படுமா அல்லது புதிய போர் வெடிக்குமா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலால் அரபு நாடுகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது கடும் கோபத்தில் உள்ளன. ஓரளவு இராணுவ வலிமை கொண்ட நாடான எகிப்து போரில் இறங்கினால் அது ஏற்கனவே படு பாதாளத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் இஸ்ரேலின் கதையை மொத்தமாக முடித்துவிடும் என்றே கருதப்படுகின்றது. எனினும் இந்த உண்மைகளை உணர்ந்த அமெரிக்கா சும்மா இருக்காது என்றும் போரை முன்கூட்டியே நிறுத்திவிடும் என்றும் கருதப்படுகின்றது. மேலும் அடுத்து வரும் சில நாட்கள் பதற்றம் மிக்கவையாக இருக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. சவுதி அரேபியாவுடன் உறவுகளை தொடங்க தயார் என்று ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. லெபனானை மையமாக கொண்டு செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு அதன் பறந்து விரிந்த ஆயுத களஞ்சியத்தின் மூலமாக உலகின் மிக பெரும் போராளி குழுக்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. ஷியா பிரிவினரை உறுப்பினர்களாக கொண்ட இந்த அமைப்பு சன்னி பிரிவு இஸ்லாமியர்களிடையேயும் பெரும் செல்வாக்கை கொண்டுள்ளது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான அதன் தொடர் போர்கள் மூலம் அனைத்து தரப்பு இஸ்லாமியர்களின் நம்பிக்கையையும் பெற்ற ஒரு அமைப்பாக உள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலுடன் உறவுகளை புதுப்பிக்க தயாராக இருந்த சவுதி அரேபியா காசா போர் காரணமாக அதனை நிறுத்தி வைத்திருந்தது. அதே நேரம் கத்தார் மீது தாக்குதல் நடத்தி தனது வெறியை தீர்த்தார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இது இஸ்ரேலுக்கு அரபு நாடுகள் மத்தியில் கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா மீதான நம்பிக்கையை அரபு நாடுகள் இழக்கத் தொடங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானுடன் அணு ஆயுதத்துடன் கூடிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றியுள்ளது சவுதி அரேபியா. இந்த நிலையில்தான் சவுதியை நோக்கி நட்புக்கரம் நீட்டியுள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பு. அதன் பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் ஆற்றிய உரையில், சவுதியுடன் உறவுகளை தொடங்க தயார், எங்களுக்கு எதிரி இஸ்ரேல் மட்டுமே, சவுதி அரேபியா கிடையாது. அதே போல சவுதி அரேபியாவும் இஸ்ரேலுக்கு எதிராக கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும், போராளி குழுக்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது. இஸ்ரேல் இந்த பிராந்தியத்திற்கே எதிரி என்பதை தற்போது அரபு நாடுகள் உணரத் தொடங்கிவிட்டன. போராளி குழுக்களுக்கு ஆயுதம் முக்கியம், பலத்துடன் தான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன்வருவோம். ஆயுதங்களை துறந்து பலவீனமான நிலையில் எங்களிடம் பேச எதுவும் இல்லை. எனவே ஆயுதங்களை ஹிஸ்புல்லா கீழே போடாது என்ற நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் சவுதியுடன் நட்புணர்வை தொடங்க தயார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கத்தாரை அமெரிக்காவின் உதவியுடன்
இஸ்ரேல் தாக்கி இருப்பது சவுதி மன்னர் குடும்பத்தினரை கதிகலங்க வைத்துள்ளது. எனவே தங்களுக்கு ஆதரவான சக்திகளை அணிதிரட்டி வருகின்றனர். ஹிஸ்புல்லாவும் நட்புக்கரம் நீட்டுவதால் சவுதி இதனை ஏற்றுக்கொள்ளும் என்று நம்பப்படுகின்றது. சவுதி ஹிஸ்புல்லா இடையே உறவு மலர்ந்தால் அது இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு சம்மட்டி அடியாக இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. ஏமனில் இஸ்ரேல் கொடி பறக்கும் என்று அச்சுறுத்தல் விடுத்த ஆக்கிரமிப்பு அமைச்சருக்கு ஹவுதி தலைவர் சம்மட்டி பதிலடி கொடுத்துள்ளார். ஏமன் தலைநகர் சனாவில் விரைவில் இஸ்ரேலின் கொடி பறக்கும் என்று அந்நாட்டு ராணுவ அமைச்சர் கட்ஸ் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். இதற்கு ஹவுதி மூத்த தலைவர் அகமது அல்ஃபாரா கடும் பதிலடி கொடுத்துள்ளார். அதில் முதலில் ஏமனால் அழிக்கப்பட்ட ஈழட் துறைமுகத்தை சரி செய்ய வழிபாருங்கள். அடுத்ததாக செங்கடலிலும் பிற கடல் பரப்புகளிலும் உங்களது கப்பல்கள் இஸ்ரேல் கொடியை பறக்க விடாமல் 3ஆம் நாடுகளின் கொடியை திருட்டுத்தனமாக பறக்கவிட்டு ஏமன் தாக்குதலில் இருந்து தப்பி பிழைக்க முயற்சி செய்து வருகின்றன. அதனை மாற்றுங்கள். உங்கள் கப்பல்களில் தைரியமாக உங்களது கொடியை கூட பறக்கவிட முடியாத கோழைகள் ஏமனுக்கு சவால் விடுப்பது வேடிக்கையாக உள்ளது. உங்கள் தொழிலதிபருக்கு சொந்தமான கேலக்ஸி லீடர் கப்பல் இன்னும் எங்களிடம்தான் உள்ளது. அதனை வந்து மீட்டுச் செல்லுங்கள் என்று கடும் கிண்டல் செய்துள்ளார் ஏமன் தலைவர் அகமது அல்ஃபாரா. அமெரிக்கா உதவியுடன் ஆயுதங்களுடன் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் அரபு நாடுகள் நிலை குறைந்து போய் உள்ள நிலையில் ஏமன் துணிந்து தாக்கி வருகின்றது. தங்கள் நாட்டின் மீதான தாக்குதல் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் காசாவில் அமைதி திரும்பும் வரை ஹவுதி படைகளின் தாக்குதல் தொடரும் என்று ஏமன் அறிவித்துள்ளது. 2 வருடத்திற்கு முன்பு ஹமாஸ் என்ன பலத்தோடு இருந்ததோ தற்போதும் அதே பலத்துடன் உள்ளது. 2 வருடத்திற்கு முன்பே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்க வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் கவலை தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகமான சேனல் 12விற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அளித்திருக்கும் பேட்டியில் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் உரிமை இஸ்ரேலுக்கு உள்ளது. அதே நேரம் நீடித்த போரால் இஸ்ரேலுக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஹமாஸின் உறுப்பினர் எண்ணிக்கை என்னவாக இருந்ததோ அதில் ஒன்று கூட குறையவில்லை. பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பது ஹமாஸிற்கு கிடைக்கும் வெற்றி என்று இஸ்ரேல் நினைக்கிறது. ஆனால் அப்படியல்ல. பாலஸ்தீனியர்களுக்கு அவர்களது நிலத்தில் உரிமை உள்ளது. அதனை சட்டப்பூர்வமாக்க வேண்டியது உலக நாடுகளின் கடமை. அதையே பிரான்ஸ் செய்கின்றது. காசாவின் நிர்வாகம் ஹமாஸிடம் இருக்காது என்ற உத்தரவாதத்தின் பேரிலேயே பாலஸ்தீன் தனி நாட்டை அங்கீகரிக்கின்றோம். நியாயமாக பார்த்தால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஹமாஸ் இஸ்ரேலின் மீது படையெடுப்பு நடத்துவதற்கு முன்பே பாலஸ்தீனை தனி நாடாக பிரான்ஸ் அங்கீகரித்திருக்க வேண்டும். பிரான்சில் உள்ள கணிசமான முஸ்லிம் வாக்காளர்களை கருத்தில் கொண்டே பிரான்ஸ் அரசு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறது என்று சிலர் கூறுகின்றனர். அதில் உண்மை இல்லை. உள்நாட்டு அரசியல் என்பது வேறு, வெளிநாட்டு கொள்கை என்பது வேறு. அதே போல ஐரோப்பாவில் யூதர்களுக்கு எதிரான மரணரை அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்ஸ் அங்கீகரிக்கிறது என்பதற்காக யூதர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அது வேடிக்கை பார்க்கும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரான்ஸ் ஒற்றுமை, அமைதியை விரும்புகிறது என்று அவர் பேசியுள்ளார். ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனை தொடர்ந்து பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக போர்ச்சுகல் அறிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பான ஐக்கிய நாடுகள் மன்ற கூட்டம் திங்கட்கிழமை தொடங்குகின்றது. இதனையொட்டி ஞாயிற்றுக்கிழமை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக போர்ச்சுகல் வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. காசாவில் இனப்படுகொலை நடப்பது உறுதியாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மன்றம் அறிவித்ததை தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க பல உலக நாடுகள் முன்வந்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. கடந்த ஆண்டு மே மாதமே ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது. இதனைத் தொடர்ந்து அயர்லாந்து, நார்வே உள்ளிட்ட நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து வழங்கின. 27 ஐரோப்பிய நாடுகளில் 10க்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன. இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. காரணம், ஒரு முறை பாலஸ்தீனத்தை தனி நாடாக மற்றொரு நாடு அங்கீகரித்து விட்டால் பிறகு பாலஸ்தீன நிலத்தில் உள்ள இஸ்ரேலிய படைகளை ஆக்கிரமிப்பு படைகளாக அந்நாடுகள் கருத தொடங்கும். இது இஸ்ரேல் மீதான பொருளாதார தடை உள்ளிட்ட பல தடைகளை விதிக்க வழிவகுக்கும். மேலும் ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பு இருந்த நிலையை விட உலக அரங்கத்தில் பாலஸ்தீனியர்கள் மீதான கவனம் அதிகரித்திருப்பதும் இஸ்ரேலுக்கு மிக பெரும் பின்னடைவாகவே கருதப்படுகின்றது. யூரோவிஷன் சர்வதேச பாட்டு போட்டியில் இஸ்ரேல் கலந்து கொண்டால் தங்கள் நாடு பங்கேற்காது என்று
போலந்து வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளார். காசாவில் அப்பாவி மக்களை பட்டினி போட்டும் குண்டு வீசியும் கொல்லும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக உலகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்து வருகின்றது. இதனையொட்டி உலக அளவில் முக்கிய இசை நிகழ்ச்சியாக கருதப்படும் யூரோவிஷன் போட்டியில் இஸ்ரேலை அனுமதிக்க கூடாது என்று குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. முன்னதாக அயர்லாந்து, ஸ்லோவேனியா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இஸ்ரேல் பங்கேற்பதற்கு கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்தன. இஸ்ரேல் கலந்து கொண்டால் தங்களது நாடு இந்த போட்டியில் பங்கேற்காது என்று வெளிப்படையாக அவர்கள் அறிவித்தனர். இந்த நிலையில் இந்த வரிசையில் போலந்து நாடும் தற்போது இணைந்துள்ளது. ஐஸ்லாந்து தற்காலிகமாக வெளியேறுவதாக அறிவித்துள்ளது. ஸ்வீடன், பெல்ஜியம் நாடுகள் புறக்கணிப்பது தொடர்பாக ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சினாய் தீபகற்பத்தில் லட்சத்திற்கும் மேற்பட்ட படைகளை குவிக்கும் எகிப்து. காசா மக்களை வெளியேற்றினால் போர் மூளும் என்று எச்சரிக்கை. சவுதி அரேபியாவுடன் கைகோர்க்க தயார். ஹிஸ்புல்லா வெளிப்படையாக அறிவிப்பு. மத்திய கிழக்கில் முடிவுக்கு வரும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதிக்கம். விரைவில் ஏமனில் இஸ்ரேல் கொடி பறக்கும் என்று ஆக்கிரமிப்பு அமைச்சர் மிரட்டல். வெளிநாட்டு கொடியை பயன்படுத்தி தப்பி ஓடும் உங்கள் கப்பல்களில் முதலில் இஸ்ரேல் கொடியை பறக்க விடுங்கள் என்று ஹவுதிகள் பதிலடி. ஹமாஸின் உறுப்பினரின் எண்ணிக்கையில் ஒருவர் கூட குறையவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே பலத்தில் உள்ளது ஹமாஸ். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இஸ்ரேல் ஊடகத்திற்கு பேட்டி. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக போர்ச்சுகல் அறிவிப்பு. சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்தப்படும் இஸ்ரேல், அமெரிக்கா. யூரோவிஷன் சர்வதேச போட்டியில் இஸ்ரேல் பங்கேற்க கூடாது. அப்படி பங்கேற்றால் தாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று போலந்து அதிரடி அறிவிப்பு.